சிவகாமிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. சிவகாமி தலையிலையும் கையிலையும் கட்டு போட்டிருக்காங்க. ரொம்ப உடம்பு சரியில்லாம படுத்திருக்காங்க. டாக்டர் சிவகாமிய செக் பண்ணிட்டு சொல்றாங்க, அந்த கண்மணி தான் இவங்கள குணமாக்க போற மருந்து. அன்பு கண்மணி வீட்டுக்கு வர்றாங்க. அத்தை கால்ல விழுகுறாங்க. மாப்பிள, எதுக்கு என் கால்ல விழுகுறீங்கன்னு அன்பு கிட்ட சொல்றாங்க. அன்பு வீட்டுக்கு வாங்கன்னு கண்மணிய கூப்பிடுறாங்க. கண்மணி கேக்குறாங்க, அன்பு, நான் எதுக்கு வீட்டுக்கு வரணும்? நீங்க சொல்ற யாரையும் எனக்கு தெரியாது. அன்பு கண்மணி இப்படி பேசுவான்னு எதிர்பார்க்கல. அதிர்ச்சி ஆயிடுறாரு. அன்பு வேற வழி இல்லாம கண்மணி வீட்டுல இருந்து கிளம்பி போறாரு அவர் வீட்டுக்கு. பவி சொல்றாங்க, அன்பு, நீங்க போய் ஆன்டி ரூம்ல போய் பாருங்க. கண்மணி சொல்றாங்க, அம்மா, நீங்க மாத்திரை போடணும், கொஞ்சம் வாயை திறக்கிறீங்களா? கண்மணி சிவகாமிக்கு மாத்திரை கொடுக்கறத அன்பு தூரமா நின்னு பாக்குறாரு. சந்தோஷப்படுறாரு. கண்மணியை நினைச்சு பெருமைப்படுறாரு. நாளை சந்திப்போம்.